ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு திருமணி மகேஷ் அவுட்லுக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டே 2 vlog தான் பார்க்க போகிறோம். அஷ்மிதா மேக்கோவர் ஆர்டிஸ்டில் நான் ப்ரொஃபஷனல் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ வீக்கெண்ட் கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டே 2 இன்னைக்கு வந்து சண்டே. டே 1 vlog வந்து இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து டே 2 வாங்க போகலாம். வீட்டிலேருந்து வந்து ஒரு 7:30 அந்த மாதிரி கிளம்பி ஆட்டோவில் போயிட்டு குடுவாஞ்சேரி ஸ்டேஷன்லேருந்து நம்மளுக்கு இன்றைக்கி வந்து ட்ரெயின் வந்து டேரெக்டாகவே கிடச்சிது. ஆனால் கொஞ்சம் டிலே ஆகிதான் கிடச்சிது. ஹேர் வாஷ் பண்ணியிருந்ததுனால அந்த பேக் சைடெலாம் செம்மையாக வந்துட்டு ஈரமாக இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் அப்படியே கொண்டு போட்டு 2 சைடும் அப்படியே கிளம்பிட்டேன். அப்புறம் அங்கே கோடம்பக்கத்துலேருந்து மறுபடியும் ஆட்டோ எடுத்துகிட்டு நம்ம ஸ்டூடியோக்கு வந்து போயாச்சு. அஷ்மிதா மேக்கோவர் ஆர்டிஸ்டிக்கு வந்தாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 2ல் இருக்கோம். செம்ம ஹாப்பி அண்ட் எக்ஸைட்மெண்ட். நேற்றே பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக போச்சு. ஸோ அதே எக்ஸ்பெக்டேஷனோடு தான் இன்றைக்கும் வந்துட்டு வந்திருக்கேன். நம்ம ஒரு பிகினராக இருக்கோம் இப்போது. ஸோ நம்ம எவ்வளோ தான் வந்து தெரிஞ்சிருந்தாலும் ஒரு பிகினர் லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னும் வந்துட்டு நம்ம நிறையா வந்து கற்றுக்க முடியும் அப்படின்றத நான் வந்துட்டு 100% நம்புகிறேன். அதனால் எப்போவுமே எந்த விஷயமுமே இப்போ மேக்கப் மட்டும் கிடையாது, எந்த விஷயமாகட்டும் உங்களுக்கே ஒரு ஏதாவது ஒன்று கற்றுக்குறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த மறுபடியும் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்றது இல்லாமல் இப்போ தான் பிகினர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து அதுலேருந்து நிறைய நாலேஜ் வந்து நீங்கள் கெயின் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ்டோடு போய்க்கிங்க அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து சுத்தமாக வந்துட்டு எந்த ஒரு நாலேஜுமே கெயின் பண்ணிக்க முடியாது. எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கும்போது அதில் ஒரு பாயிண்ட் கூட நம்ம மண்டைக்கே ஏறாது. ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் மேக்கப் வந்து நான் பிகினராக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் நான் போய் உட்காந்துருந்தேன். ஸோ டே 1லேயும் அதே மாதிரி தான் இருந்தேன், டே 2லேயும் அதே மாதிரி தான் இருந்தேன். நமக்கு ஒரு விஷயத்தை பற்றி நிறைய தெரிஞ்சிருந்தாலுமே அதை வந்து நீங்கள் பிகினராக இருந்து நீங்கள் அந்த கிளாஸையோ இல்லை வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து யாராவது சொல்கிறாங்க அப்படிங்கிறது கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து உங்களுக்கு ஒரு பாயிண்டாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு பாயிண்ட் இல்லை, நிறைய பாயிண்ட்ஸ் எனக்கு வந்து இதில் இந்த கிளாஸில் வந்து ரொம்பவே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. டே 1லேயே அதே மாதிரி தான் இருந்தது. அதே இதோடு தான் வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷனாக தான் டே 2வும் அட்டன் பண்ணேன். இதுலேயுமே வந்துட்டு நிறையா நேற்று பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெமோ செஷனாக இருந்தது. ஆஃப்டர்நூன் செஷன் வந்துட்டு காலையில் இன்ட்ரொடக்ஷன் அண்ட் ஆஃப்டர்நூன் வந்துட்டு டெமோ செஷனில் இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ் தான். ஸோ ப்ராக்டிஸ்னாலேயே வந்துட்டு நான் நிறைய வந்துட்டு நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எப்படின்னா இப்போ நான் ஒரு விஷயத்த பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்டாக வந்துருச்சு அப்படின்னா அதில் வந்து நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் போயிடும் ஃப்யூச்சரில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அதே தான் நடந்தது. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணுறேன். ஹேர் ஸ்டைல் மீன்ஸ் ஃப்ரண்ட் வந்துட்டு பார்ட்டிஷன் வந்து பஃப் எடுத்து ஃப்ரண்ட் அதாவது ஒரு ஸ்மால் பஃப் வந்து எடுத்து பண்ணிட்டேன். அது ஓகே சொல்லிட்டாங்க. செகண்ட் பஃப் என்ன ஆச்சு அப்படின்னா மீடியம் பஃப் எடுக்கும் போது அது வந்து எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஓகேவாக தெரிஞ்சுது. பட் அதை வந்து செகண்ட் டைம் வந்து இல்லை நீங்கள் இது வந்து கரெக்டாக பண்ணல மறுபடியும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்போ இதில் என்ன மிஸ்டேக் நம்ம பண்ணியிருக்கோம், இதை வந்து ஃப்யூச்சரில் நம்ம அதை வந்து மறுபடியும் பண்ணக்கூடாது அப்படின்றதுல இருந்தேன். ஸோ அப்படியுமே பார்த்தீங்கன்னா டே 1ல் நான் ஒரு ஹேர் ஸ்டைல் இப்போ செகண்ட் ஹேர் ஸ்டைல் பண்ணேன் இல்லையா, மீடியம் புஃப் பண்ணேன். பட் அதுவே வந்துட்டு செகண்ட் டைம் பண்ணேன். அப்போ வந்து ஓகே நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் வளருவேன், சாரி. அண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் பஃப் முடிச்சதுக்கப்புறமா தேர்டு ஃபுல் பஃப் எடுக்கும்போது என்னாச்சு அப்படின்னா ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நான் பண்ணுறேன். அது வந்து எனக்கே அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடு இல்லை. என்னவோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, சைடெல்லாம் புஃப் இல்லையே அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட காமிச்சா இல்லை மறுபடியும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் பண்ணுறது கூட வந்துட்டு பெருசு இல்லை, அதை வந்து ரீஒர்க் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு இருக்கிறதுலே பெரிய கஷ்டம். பண்ணி முடிச்சு எல்லாம் செட் பண்ணி பின்னெல்லாம் பண்ணதுக்கப்புறமா இல்லை தப்பு நீங்கள் அதை ரீஒர்க் பண்ணுங்க அப்படிங்கும்போது என்னடா இது நம்ம கரெக்டாக தானே பண்ணியிருக்கோம் மறுபடியுமா அப்படின்ற மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி ரீஒர்க் அப்படின்னா நம்ம கரெக்ஷன் மட்டும் பண்ணக்கூடாது, ரீஒர்க்கே வந்துட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணணும். இப்போ பண்ணியிருக்கோம் இல்லையா, பேக் கோமிங்கெல்லாம் பண்ணி ஸ்ப்ரேலாம் பண்ணி செட் பண்ணி நம்ம கிளிப்ஸ் எல்லாம் போட்டுட்டோம். அகெயின் அதை ரீஒர்க் பண்ணோம் அப்படிங்கும்போது ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம அந்த பேக் கோமிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே ஃப்ரெஷ்ஷாக அதை ரிமூவ் பண்ணிடணும். டீடாங்கிள் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை டீடாங்கிள் பண்ணுறதே நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட்டில் மறுபடியும் அந்த டீடாங்கிள் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிரிச்சுட்டு
அகெயின் ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம பார்ட்டிஷன் எடுத்து செக்ஷன் எடுத்து பேக் கோமிங் பண்ணி அதை வந்துட்டு செட் பண்ணி அந்த பேபி ஹேர்ஸ்லாம் வந்துட்டு செட் பண்ணி பின் பண்ணி ஸோ இந்த ப்ரொசீஜர் எல்லாமே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதையுமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 டைம்ஸ் வந்து ரீடூ பண்ணேன். அந்த ஃபைனல் அந்த பூஃப் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ரீடூ பண்ணேன். பட் ரீடூ பண்ணாலுமே ஃபைனலாக வந்துட்டு சூப்பராக வந்திருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை அவ்வளோவா. ஆக்சுவலி இது ஃபஸ்ட்டு ஒரு செகண்ட் டைம் பண்ணுறேன். பட் இதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து 3rd ஹேர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறமா வந்துட்டு ஃபைனலாக நான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் வந்துட்டு இதுதான் பாருங்கள். இது வந்து இப்போ லாஸ்ட்டாக பார்த்துருந்தீங்க இல்லையா, அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது வந்து ப்ராப்பராக அந்த சைட்ஸ் எல்லாமே பாருங்கள் ஒரே அளவாக வந்துட்டு வந்திருந்தது. எனக்குமே வந்துட்டு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுதான் வந்துட்டு அவங்க ஃபைனலாக ஓகே அப்படின்னு சொன்ன ஹேர் ஸ்டைல். அது வரைக்குமே வந்துட்டு ரீடூ அப்படின்ற மாதிரி போயிடுச்சு 2 டைம்ஸ். இது 3rd டைம் பண்ணியிருக்கேன். 3rd ஹேர் ஸ்டைல் 3rd டைம் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து தப்பாக இருந்தது அப்படின்னா மறுபடியும் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு நம்மளுக்காக தெரியறதை விட நம்ம அதை வந்து எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது வந்து கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயம்தான். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா சைட்டில் வந்துட்டு பூஃப் வந்து இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஓகே ரீடூ பண்ணிட்டு சொன்னாங்க. செகண்ட் டைம் என்னாச்சுன்னா சைட்ஸ் ஓகே ஓரளவுக்கு ஓகே. அண்டு மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா பேக் கோமிங் பண்ணது ஒரு இடத்துல நிறையா இருக்குது, ஒரு இடத்துல கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஃபைனலாக பண்ணியிருந்தது இது வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து இதுலேருந்து நிறைய என்ன விஷயம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ 2 மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். 2 தடவை ரீடூ பண்ணியிருக்கேன். அது 2 தடவையுமே நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுது. ஃபர்ஸ்ட் டைமே வந்து இந்த ஹேர் ஸ்டைல் ப்ராப்பராக பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து நான் அந்த 2 மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் இல்லையா, அது வந்து ஃப்யூச்சரில் வந்ததுன்னா அது எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்றது தெரியாமல் இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு அந்த இடத்துல மைண்டில் வந்து செட் ஆச்சு. ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து இந்த லெசன் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இந்த 3 பூஃப் வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் ஆஃபில். தென் லஞ்சுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஒரு கடை இருந்தது, அதில் லஞ்சுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த கேர்ள்ஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். கேர்ள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே வந்து ஹேர்லாம் வந்து ப்ரெப் பண்ணிவிட்டு அந்த கேர்ள்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட்டு 2 ஸ்டெப்ஸ் வந்து பண்ணதுமே அதாவது ஒரு செஷனிங் பண்ணதுமே எனக்கு டவுட் வந்துச்சு. அவங்ககிட்ட கூப்பிட்டு கேட்டேன். எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாகவே நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் அவங்களே வந்துட்டு கூப்பிட்டு கேட்டேன், இந்த மாதிரி நான் 2மே ஒரே மாதிரி தான் பண்ணுறேன், பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஹேர் ஸ்டைல், 2மே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களே வந்துட்டு பண்ணி காமிச்சாங்க. திவ்யா இருக்காங்க இல்லையா, அவங்களே வந்துட்டு இந்த மாதிரி பண்ணால் இப்படி ஆகும், இந்த மாதிரி பண்ணால் அந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 2க்கும் என்ன டிஃப்ரென்ஸு, நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சுது, ஓகே கரெக்டு தான் அப்படின்ட்டு. நான் அந்த மிஸ்டேக்கையும் வந்துட்டு எனக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இதெல்லாம் நான் ஏன் பதிவு பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அது வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க, இல்லை ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்கள் ஒர்க்கை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ் இல்லை 5 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் அதில் வந்து எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க. அப்போ இந்த வீடியோஸ் அதாவது நம்ம இப்போ பிகினராக இருக்கும் போது நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதை எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி பண்ணிட்டு இருந்தோம், இப்போ எப்படி வந்துட்டு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. உங்களோட ஒர்க்கை நீங்களே வந்துட்டு வேல்யூ பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம வந்துட்டு பிகினராக இருக்கும் போது இப்படி இருந்திருக்கோம், இப்போ வந்து நான் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் கம்பேரிஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு இதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க இப்போது அப்படிங்கிறது. ஸோ அதுக்காக வந்துட்டு நீங்கள் எப்போவுமே வந்துட்டு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டாக்குமெண்ட் மீன்ஸ் வீடியோவாக இருக்கலாம், இல்லது வந்துட்டு ஃபோட்டோஸாக இருக்கலாம், அல்லது நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் பண்ணிக்கோங்க எப்போதுமே. ஸோ இந்த மாதிரி தான் கேர்ள்ஸ் வந்துட்டு இப்படி தான் இருக்குது. எல்லா டெக்னிக்ஸும் யூஸ் பண்ணி இந்த கேர்ள்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். எவ்வளோ வந்துட்டு க்ரஷ் பண்ணாலும் அது அதே பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் தான் வந்துட்டு நம்ம பண்ணியிருந்தோம். லாங் லாஸ்டிங்காக இருக்கும் இந்த கேர்ள்ஸு. நீங்கள் யாருக்காவது வந்துட்டு புக்கிங்ஸ் இருக்குது, தட் மீன்ஸ் நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா திருமேனி மேக்கப் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடியில் தான் நான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது மேக்கப் தேவை, ஹேர் ஸ்டைல் தேவை அப்படின்னாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அப்போவே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் கொஞ்சம் வந்திருந்தது. அதாவது நான் அகாடமிக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஷாப் இருக்குது. அங்கே வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், எனக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ்க்காக.
ஸோ அவங்க வந்து அகாடமியில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க இல்லையா, மெஷினரிஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. நம்ம ஹேர் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ்க்கு ஹேர் ஸ்டைலுக்கான தேவையான மிஷினரிஸ் எல்லாமே அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அது போக சின்ன சின்னதாக அந்த ஸ்ப்ரேஸ் ஆகட்டும், இல்லை வந்துட்டு ரப்பர் பேண்ட்ஸு, ஹேர் பின்ஸு, பாபி பின்ஸு, யூ பின்ஸு, அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஏன்னா ஆக்சுவலி இது எல்லா அகாடமிஸ்லையுமே நடக்கிறது தான். இதில் புதுசாக அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது, எல்லா அகாடமிஸ்லையும் இருக்கிறது தான். ஏன் இதை வாங்கிட்டு வர சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுக்கும் வந்து ஒரு பொறுப்பு வரும் அப்படின்றதுக்காக தான். என்னடா பொறுப்புன்னெலாம் பேசுகிறா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு கிளாஸ்க்கு போகிறீங்க, இதில் நான் 2 சினாரியோவில் சொல்கிறேன். நீங்கள் கிளாஸ்க்கு போகிறீங்க, நீங்கள் ஹேர் ஸ்ப்ரே எடுத்துகிட்டு போகிறதும் அண்ட் அவங்க ஹேர் ஸ்ப்ரே வந்து ப்ரொவைட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி 2 சினாரியோவில் சொல்கிறேன். நீங்கள் அதை கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க ஹேர் ஸ்ப்ரே. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நிறைய ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவீங்க. அது தேவையே இருக்காது அந்தளவுக்கு ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது. பட் அந்த அளவுக்கு வந்து ஃப்ரீயாக தானே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாட்டில் ஒரே நாள் காலி பண்ணிடுவீங்க. கரெக்டாக? இதுவே நீங்கள் ஹேர் ஸ்ப்ரே எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ நம்மளோட பொருள், நம்ம வந்துட்டு ஒரு 300 rupees ஆகட்டும், இல்லை 600 rupees ஆகட்டும், அந்த ஸ்ப்ரே நம்மளோட பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அளவாக அடிப்பீங்க. அந்த ப்ராடக்ட் வந்து அந்த ஹேர் ஸ்டைலுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு பேலன்ஸ் வச்சுருப்பீங்க. அது எப்படி இருந்தாலும் ஒரு 10-15 டேஸ்க்கு மேலே நீங்கள் வச்சுருப்பீங்க. 10-15 டேஸ் இல்லை, அதுக்கு மேலேயே இருக்கும். பட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறனால ஒரே நாள்லேயே வந்துட்டு அத்தனை ஸ்ப்ரேயும் காலி பண்ணிடுறது. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன் வந்துட்டு அந்த பொறுப்பு அப்படின்ற வேர்டை சொன்னேன் அப்படின்ட்டு. ஸோ அதுதான், அதுக்காக தான் வந்துட்டு நார்மலாக நிறையா இன்ஸ்டியூட்ஸில் ஸ்ப்ரேஸ் எல்லாம் வந்து ஸ்ப்ரேஸு, பாபி பின்ஸ் ஆகட்டும், யூ பின்ஸ், அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிடுவாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டேன், அது கரெக்டு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ப்ராடக்ட்ஸ் நம்மக்கிட்ட இருந்தால் தான் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவோம் வீட்டில் வந்து கூட. ஸோ எப்போ ஆர்டர்ஸ் வந்ததுன்னா நம்ம டேரெக்டாக நம்ம ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஆர்டர்ஸும் எடுப்போம். நம்ம போய் டேரெக்டாக செஞ்சுட்டு வந்துடலாம் ஆர்டர்ஸை. ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே வந்துட்டு ஓகேவாக தான் இருக்குது. அண்ட் இந்த வீடியோவில் நான் ஏதாவது வந்து மிஸ்டேக்காக சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்துட்டு அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எந்த மாதிரி vlog வந்து வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு பிரைடல் ஆர்டர்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்கேன். இன் அண்ட் அரவுண்ட் கோயம்புத்தூர் அண்ட் சென்னையும் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு வந்து தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் என்னோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜில் திருமினி மேக்கப் அப்படின்னு பேஜ் இருக்கும், ஸோ அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ Day 3ல் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.